புரட்சி அன்னியார் அவர்கள் முடிவெடுக்க உங்களின் சார்பாக தேமுதிக தொண்டர்களின் சார்பாக இந்த மாநாடு வாயிலாக முழு சுதந்திரமும் அளிக்கிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வேண்டாம் என்று அன்னியார் அவர்கள் சொல்கிறார்கள். என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமை அடையிற சந்தோஷப்படுறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். மனசுக்கு நிறைவா இருக்கு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 10-12 வயசுல கேப்டன் கையை பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் 2005 பார்க்கும்போது இன்னைக்கு தேமுதிக 2.0 அந்த வாகனத்துல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் அவங்க கையை பிடிச்சி அவங்களை மண்டி மேலேட்டி அவங்க முன்னாடி உட்காந்து வந்து ஒரு மகனாக உங்க தம்பியாக உங்க முன்னாடி வந்து இதுதான் என்னோட முதல் மாநாடு பேச்சு. உங்க முன்னாடி எல்லாரும் நான் பேசுறது. அதுவும் கடலூர் மாவட்டம், கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம். ஏன் இதை சொல்றேன்னா, நேத்து வந்து ஒரு நாள் முன்னாடி இங்க வரும்போது எங்க தங்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. பக்கத்து ஊர்ல தங்கணுமா, சென்னையில இருந்து வரணுமான்ட்டு. ஏன் கேப்டன் இன்னைக்கும் தெய்வமா இருக்காரு நான் சொல்றேன். அது என்னவோ தெரியல, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலத்துல தான் நான் தங்குவேன், விருதாச்சலத்துல தான் இந்த மாநாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விருதாச்சலம் தொகுதியில் இருந்துதான் இன்னைக்கு நம்ம வாகனம் புறப்பட்டு இன்னைக்கு இந்த மாநாடு மைதானத்துக்கு வந்து மக்களாக உங்களை இன்னைக்கு நான் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். இதுல இருந்து என்ன தெரியுது, கேப்டன் எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறார். இதே விருதாச்சலத்துல தான் விருதேஸ்வரரா இங்கே தான் இருக்கிறார், எங்கேயும் போல கேப்டன். இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் பல பேர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம மாநாடு வந்து கூட்டம் வருமா வராதா, மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது. ஆனா அனௌன்ஸ் பண்ண முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, கண்ண மூடி சொன்னாங்க, கண்டிப்பாக கூட்டம் வரும். இந்த இடம் நம்மளுக்கு பத்தாறு, இதோட பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசா வர முடியாது, சாதிக்க முடியாதுன்ட்டு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான்ட்டு. ஆனா என்னைக்கு அவங்க சொல்றாங்களே இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும், இந்த நிர்வாகிகள் தாண்டி எப்படி சொல்றாங்கன்னா, அதை நான் இப்போ இவ்வளவு நேரம் உட்காந்து அதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. என்னைக்கு ஜனவரி 31 1990 கேப்டன் திருமணம் செஞ்சாங்களோ அன்னில இருந்து ஆணி வேர் அடி வேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆழமா தெரியுது. கேப்டன் இல்லனாலும் அந்த தொண்டர்கள் கேப்டனுக்காக இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி, ஒரே தலைவர் தமிழ்நாடு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க, தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு, இப்ப கூட்டணி பக்கம் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கைன்ட்டு. லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற எந்த தலைவராச்சும் வந்து மாறி சொல்ல முடியுமா? சொல்லுங்க.
சரி, இதெல்லாம் கேப்டன் இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாரும். ஆனா நம்மளோட கொள்கை, நம்மளோட கோட்பாடு என்ன? கேப்டன் கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடங்கிருச்சு. இன்னைக்கு எந்த கட்சியாச்சும் இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா? இந்து, இஸ்லாம், கிறிஸ்டியன் போட முடியுமா? மைக்க பிடிச்சி அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சண்டையை போடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பாய் இன்னைக்கு கை கத்துனார். அவர் பக்கத்துல இந்து இருக்காரா, கிறிஸ்டியன் இருக்காரா, யாருக்காவது சொல்ல முடியுமா? கேப்டன் சொல்றதுதான், இந்த கூட்டத்தில் எங்கடா ஜாதி இருக்கு, மதம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் கேப்டன். நமக்கு ஜாதி இருக்கா? நமக்கு மதம் இருக்கா? நம்மளுக்கு என்ன இருக்கு? கேப்டன் 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 ஒரு சொல். அந்த கேப்டன் ஒரு சொல்லுக்காக தான் இத்தனை பேர் நிக்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ ஊடகங்களை தேமுதிக இத்தனை % ஓட்டு தான், தேமுதிக அத்தனை % ஓட்டு தான். வெறும் ஒரு 2 சோஃபால 4க்கு 4 ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ல இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசுறவங்க நான் கேட்கிறேன், வழி நடுக்க இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். வழி நடுக்க ஒவ்வொரு மரத்து கீழியும் ஒவ்வொரு வாகனத்துக்கு நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே. இது கட்சி இல்ல, இது எங்க குடும்பம். இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல. இவங்க குடும்ப தலைவர், இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க. வேட்டிய மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு இறங்கி இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும், இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்ட்டு. இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார்? அவரே சொல்லியிருக்கார், நான் இந்த உலகத்துல எல்லாமே பார்த்துட்டேன், ஃபாரின் போயிருக்கேன், ஃபிளைட்ல போயிருக்கேன், ஏசில வாழ்ந்திருக்கேன், சுகபோகமா நான் வாழ்ந்திருக்கேன். எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார்?